அது ஒரு கடற்கரை ஓரமான கிராமம். அங்க எப்ப மீனவர்கள் மீன் பிடிக்க போனாலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு சுறா மீன் அவர்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 வயது சிறுவன் சொல்கிறான், நான் ஒரு நாள் அந்த சுறாவை வேட்டையாடுவேன்றான். அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேர் சிரிக்கிறாங்க. அந்த 5 வயது சிறுவனுக்கு 10 வயது ஆகிறது, 15 வயது ஆகிறது. தொடர்ந்து அந்த சிறுவன் கடலுக்கு சென்று கொண்டே இருக்கிறான். 50 வயதுக்குள் 3 முறை அந்த சுறாவை சந்திக்கிறாரு. ஆனாலும் கூட அந்த சுறாவை அவங்களால ஜெயிக்க முடியல. போராடி போராடி தப்பித்து வர்றாங்க. இப்ப அவருக்கு 70 வயது. 70 வயது வரை தினம் கடலுக்குள்ள போவாரு, தினம் அந்த சுறாவை சந்திக்கணும்னு போவாரு. அன்னைக்கு அந்த ஊர் திருவிழா, யாருமே வரல. ஆனாலும் கூட தன் லட்சியத்தை அடைய வேண்டும்னு ஒரு படகை எடுத்துக்கொண்டு அந்த 70 வயது இளைஞர் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு உள்ள போறாங்க. அந்த சுறா அன்றைக்கென்று வெளிப்படுகிறது. அன்றைக்கு புயல், மழை, அந்த சுறாவோடு இரவு முழுவதுமாக போராடுகிறார். அந்த சுறா இவரை சிதைக்கிறது. மறுநாள் காலை விடுகிறது. அந்த படகு நொறுங்கி கிடக்கிறது கரையோரமாக. இவரது உடல் சிதைந்து கிடக்கிறது. எல்லோரும் வருத்தப்படுகிறார்கள். எல்லோரது கண்களிலும் கண்ணீர் நிரம்பியிருக்கிறது. ஆனால் 20 அடி தள்ளி அந்த சுறாவும் வலையில் சிக்குண்டு இவர் ஆயுதத்தால் குத்தப்பட்டு இறந்து கிடந்தது. தன் உயிரே போனாலும் கூட தன் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவனே வெற்றியாளன் என்று எர்னஸ்ட் ஹெமிங்வே சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையின் சுறா எது என்று கண்டுபிடியுங்கள், அதை வேட்டையாடுங்கள், நீங்களும் வெற்றியாளன் தான்.